ரிஷப ராசிக்கு சனி பயிற்சி. ரிஷப ராசிக்கு சனி பகவான் பார்வை எப்படி, அவர் என்ன பலன் தருவார் ரிஷப ராசிக்கு அப்படின்னா, ரிஷப ராசிக்கு சனி பயிற்சி 10ஆம் இடத்துல இருந்தார் சனி பகவான். இது வரைக்கும் 10ஆம் இடத்துல இருந்தார், கும்பத்தில் இருந்தார். 3ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்த்தார். விரைய சம்மந்தப்பட்டது, காலில் சில பேர்த்துக்கு அடிபட்டது, வண்டியில் போய் காலில் சரிச்சுக்கிட்டு விழுந்தது, அதாவது இந்த டர்ன் திரும்பும்போது பாம்பு மேலே வண்டி விட்டு விழுந்தது, இதெல்லாம் 12ஆம் இடத்தை சனி பார்க்கும்போது பாதம் கால் செருப்பு கொண்டு தொலைச்சிட்டு வந்துடுறது, கோயிலில் போய் செருப்பு தொலைச்சிட்டு வந்துடுறது, அந்த மாதிரிலாம் நடந்துச்சு. அந்த 10ஆம் இடத்துலேருந்து கும்பத்திலேருந்து 3ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்க்குறது விரயம், பிரச்சனை, சிக்கல், அந்த மாதிரி விரயமாகவே ஆகிட்டு இருந்துச்சு. 10ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்தை பார்த்தாரு 3ஆம் பார்வையாக. அதே 7ஆம் பார்வையாக உங்கள் ரிஷப ராசி ரிஷப லக்கணத்துக்கு சனி பயிற்சி 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்த்தார். 4ஆம் இடங்கிறது வீட்டில் கோளாறு, வீட்டில் அது சிம்ம வீடுனால அந்த எலக்ட்ரிஷியல் சம்மந்தப்பட்டது வேலை பார்க்குறது, அந்த மாதிரி ஒரு அமைப்பு சனி பகவான் கொடுத்தார். அதே நேரத்துக்கு 10ஆம் பார்வையாக அவர் சனி 10ஆம் பார்வையை எதை பார்த்தாரு, உங்கள் 7ஆம் இடத்தை பார்த்தார். 7ஆம் இடத்தை பார்க்குறது மனைவி சார்ந்த உறவு, அதனால ஒரு விரைய செலவு, பிரச்சனை, சிக்கல் ஓடிட்டு இருந்துச்சு அந்த மனைவி. அப்போ அந்த மாதிரி ஒரு அமைப்பில் அப்போ 12ஆம் இடங்கிறது ஐன சயன போகும், வெளியூரில் போய் பொழைக்கு. இப்போ வசதி உள்ளவங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க, வசதி இல்லாதவங்க இந்த 12ஆம் இடத்துல சனி பார்க்கும்போது இது தொழில்காரகன், வேலைக்காரகன், கூலிக்காரகன். அப்போ ஊரை விட்டு வெளியூர் போய் பொழப்ப தேடுறது, பொழப்புக்காக வெளியூர் போகிறது, அங்கே போய் பார்த்திங்கன்னா வேலை செஞ்சுட்டு தூங்கக்கூட முடியாமல் ரொம்ப கஷ்டத்தில் இருந்து, அதுதான் அது கொடுக்குற தண்டனை, சனி பகவான் கொடுக்குற தண்டனை. நீங்கள் மனசார ஏற்றுக்கிட்டிங்கன்னா அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நன்மையை செய்யும், அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. அப்போ அதே நேரத்துக்கு 11ஆம் இடத்துல சனி வரலாம். 11ஆம் இடத்துல மீனத்துக்கு வந்தார் சனி பயிற்சி ஆகி. அப்போ மீனத்துக்கு வரும்போது அந்த ராசியே பார்ப்பார். மீனத்துக்கு சனி பயிற்சி ஆன பின்னாடி சனி பகவான் 3ஆம் பார்வையாக ரிஷப ராசியை லக்கணத்தையே பார்த்தார். அதே நேரத்துக்கு 7ஆம் பார்வையாக ரிஷப ராசிக்கு 5ஆம் இடத்தை பூர்வ புண்ணியம் பூர்வத்தை பார்த்தார். அதே மாதிரி அந்த மீனத்தில் உட்காந்து குரு 10ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்த்தார், ஆயுள் சாணத்தை பார்த்தார். இப்போ இந்த 3, 7, 8ஆம் பார்வைக்கு பயங்கரமான ஒரு பவர் உண்டுங்க. அதாவது குரு பார்க்குற விட்ட நல்லது செய்வார், சனி பார்க்குற விட்ட கொஞ்சம் பாதிப்படைவார். இதுதான் சனியோட வேலை. அவருக்கு சனி பகவானுக்கு கொஞ்சம் கால் ஊனங்க, கால் கொஞ்சம் சனி தான் நடப்பார் வச்சுங்களேன். தண்டனைக்காரகர், நாயகாரகர், வேலைக்காரகர், கூலிக்காரகர், அடிப்ப தட்டு மக்கள் அனைத்துக்குமே சனியோட ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கும். அவரோட ஆதிக்க பவர் அவர்கிட்ட ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் அந்த மீன ராசிக்கு சனி பயிற்சி ஆனார். இப்போ இந்த ரிஷப ராசிக்கு 7.5 கிடையாது, நான் 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் 7.5 வரப்போகுது. ரிஷப ராசிக்காரங்க நிறைய நேர்கள் எனக்கு கேட்டாங்க, ஐயா 7.5 எங்களுக்கு வருமா அப்படின்னு. உங்களுக்கு 7.5 இல்லை, மேச ராசிக்கு 7.5 ஸ்டார்ட் ஆகிருக்கு. 2.5 வருஷம் கிரமிச்சு தான் ரிஷப ராசிக்கு 7.5 ஸ்டார்ட் ஆகும். எல்லா நபர்களும் அனைத்து எங்கிட்ட சாதகம் பார்க்குறவங்களாம் எல்லாமே கேட்பாங்க, குரு பயிற்சி எப்படி இருக்குது, சனி பயிற்சி எப்படி, ராகு பயிற்சி என்ன இருக்குது. இப்போ ரிஷப ராசி ரிஷப லக்கணத்துக்கு நேர்களுக்கு நான் சொல்கிறேன், உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைமை பற்றி எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. உங்களை இப்போ 11ஆம் இடத்துல சனி நல்லது பண்ணுவார், ஆனால் உங்கள் ராசி பார்க்குறாரு. அதே 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்குறாரு, 10ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைமை பற்றி எனக்கு அனுப்புங்க. தெளிவான உங்களுக்கு அந்த தேதி, மாதம், வருஷம், பிறந்த நேரம் அனுப்புகிறீங்கன்னா, அயன் அம்சம் எந்த ஊரில் பிறந்தது அப்படின்னா அதை அனுப்புனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் தெளிவான ஒரு எண்ணங்கள் கொடுப்பேன். எனக்கு என்ன திசை புத்தி ஓடுது, என்ன சப்போர்ட்டில் இருக்குது அப்படிங்கிறத மாதிரி கண்டிப்பாக நான் உனக்கு எடுத்து சொல்கிறேன். அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கனால உங்களுக்கு ஆத்ம திருப்தி கிடைக்கும். அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. நீங்கள் என்னுடைய ஃபோன் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க, தெளிவாக உங்களுக்கு சாதகம் சொல்கிறேன். ரிஷப ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி வந்திருக்கார், 3ஆம் பார்வையாக ராசியை பார்க்குறார், 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்குறார், 10ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்குறார். எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும். இருந்தாலும் உங்களுக்கு இப்போதைக்கு 7.5 பயப்படுறாங்க, ஐயா எனக்கு 7.5 பார்த்து சொல்லுங்கள், குரு பயிற்சியாக இருக்குது, குரு 2ஆம் இடத்துல வந்திருக்கு, எனக்கு என்ன பண்ணுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கய்யா. ராகுக்கு பயிற்சி பாருங்கள், எனக்கு 10ஆம் இடத்துல ராகு வந்திருக்காரு அப்படின்னு பாருங்கள், 4ஆம் இடத்துல கேது. இதெல்லாம் அவங்க கேள்வி மேலே கேள்வி வைக்கிறதுனால தான்
உங்கள் டேட்டா பற்றி டைம் அப்புறத்தை அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு தெளிவான முடிவு நான் சொல்லி உங்களை செய்ய வைக்கிறது என்னுடைய பொறுப்பு. வாழ்க வளமுடன்.